இன்னைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டுடைய சபையில் ரேடியன்ட் சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பது அது மிக சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வசனத்தில் தேவனுடைய சிறந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய உண்மையான அவருடைய சுபாவங்கள் என்ன, அதுவும் முக்கியமா மனிதனோடு அவர் அணுகும்போது, when he approaches humanity, மனுஷனை அவர் அணுகும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை உணர்த்துகிற ஒரு வார்த்தையை எழுதுகிறார். இதில் ஒரு பெரிய சத்தியமும் ஆசீர்வாதமும் வாக்கு தத்துவம் இதில் இருக்கிறது. நீ வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. கைகளை தலைவியாக சொல்லுங்களேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் பவுலை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களை கடினமான ஒரு நிலையில் அல்லது பயப்படுத்துகிற ஒரு நிலையில் அல்லது குற்றப்படுத்துகிற ஒரு நிலையில் கில்ட்டி பண்ற ஒரு காரியத்துல தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்ம நடத்த மாட்டார். He will never lead or draw people through harshness, through fear or through guilt. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய நீடிய சாந்தம், இவர்களை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. நிறைய நேரத்தில் நம்ம தேவனுடைய சுபாவத்தை நன்கு புரிந்து கொள்ளாததுனால நம்ம நிறைய விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பயத்தோடு நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சில காரியங்களை குறித்த ஒரு புரிதல் நமக்கு சரியா இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்ற ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் நினைவூட்ட விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளையாக நான் தேவனை நோக்கி பார்க்கும் அல்லது தேவன் என்னிடத்தில் அணுகும்போது அவர் எனக்கு அவர் கொடுக்கிற அணுகுமுறையில 3 காரியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அது ஒன்று தயவு, எல்லாம் சொல்லுங்க தயவு, எல்லாம் சொல்லுங்க தயவு. 2வது பொறுமை, சொல்லுங்க பொறுமை. 3வது நீடிய சாந்தம். இதுதான் ஆண்டவருடைய தன்மை. பாருங்க, நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லாமே நமக்கு கற்றுத்தரும் போது உதாரணத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நாட்கள்லாம் இப்போ அப்படி செய்கிறாங்களான்னு தெரியல. முந்தின நாட்கள்லாம் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தணும்னா என்ன முக்கிய சொல்லுவாங்க அப்படின்னா, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, இன்றைக்கு நீ மறித்தால் நரகத்திற்கு போவாய். நீ நரகம் போக விரும்புறியா, பரலோகம் போக விரும்புறியா? என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அதான் ஏற்கனவே காட்பாட்டில் நம்ம நரகத்தில் வாழணும். இன்னொரு வாழப்பா நம்ம எதனால இந்த டிசிஷன் வந்துச்சு? அதான் எதனால இந்த தீர்மானம் எடுத்தீங்க? பயம். ஒரு நியாயத்திற்கு வந்துடுவோம், நம்மளோட கடவுள் நரகத்துக்கு அனுப்பிச்சு வரும் அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம என்ன சொல்றோம், ஐயோ நான் பரவாயில்ல போக விரும்புகிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பாருங்க, இப்படி ஆண்டவர் நம்மை பயங்காட்டி அவரிடத்தில் கொண்டு வருகிறவர் இல்லை. கைவி சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி என்ன அவருக்கு கொண்டு வர மாட்டார். அப்படி ஆண்டவர் கொண்டு வராருன்னா அது ஆண்டவர் இல்லை, பிசாசு தான் அப்படி செய்யணும். இயேசுநாதரை யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை உலகத்தில். அவன் முன்னரும் பார்த்தது. இயேசுநாதர் காட்டில் வீடியோ கேமராவோ இது மாதிரி கேமராவோ நம்ம வச்சிருக்கிற செல்போன் கேமராவோ எதுவுமே இல்லை. இது இருந்தால் ஃபோட்டோ பிடிச்சிருக்கலாம். உங்கள் தாத்தா உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் முந்தின 2-3 சந்ததிக்கு மேலே பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வச்சுருவாங்க. கைத்துங்க
ஹலோ, நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஓ, மேலே வந்தனால பேச மாட்டீங்களா? ஹலோ, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இருக்குது. எங்கள் தாத்தா போட்டோ, எங்கள் பூட்டா போட்டோ கை தூங்க. நல்லா கற்றுக்கணும் இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் தாத்தா போட்டோ இருக்குது, எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்குது. எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அந்த போட்டோல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்றீங்க? நல்லா சிரிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்களா? என் தம்பி பையன் ஒருத்தர் இருக்கிறான். என் தம்பி பையன், கடைசி தம்பி பையன், அவன் சின்ன குட்டி பையன். அவன் இப்போ தான் 5 வயசு. அவன் வந்து எங்கள் தாத்தா ஃபோட்டோ இந்த எங்கள் வீட்டு டிவி பக்கத்தில் இருக்க ஷோகேஸில் பார்த்துட்டு அவன் வந்து பெரியப்பா 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 அப்படின்னா, என்னடா அந்த ஃபோட்டோ என்னை பார்த்து மறைக்கிற மாதிரி எடுத்துங்கள அந்த ஃபோட்டோ வெட்டுறான். எந்த ஃபோட்டோ நான் கொண்டு போய் பார்த்தா எங்கள் தாத்தா ஃபோட்டோ. எங்கள் தாத்தாடா நீங்கள் அவர் எடுக்க, அவர் என்னை பார்த்து மறைக்கிறாரு வாடா அப்படின்றான். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு எல்லாம் போடக்கு தான் அப்படி மறைச்சுங்க. அவன் சிலரும் அந்த மீசைக்கு வச்சுக்கிறேன், வீரப்பாட்டி கட்டப்பட்ட மீசை வச்சுக்கிறேன். அதை பார்த்தா இருக்கப்பா அதான் கவனிக்கிறீங்களா? இயேசுநாதரை ஒரு வரையணும்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவன் வரைஞ்சான்னு தெரியல, ஒரு மனுஷன் தான் வரைஞ்சான். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஏஐலாம் வரையல, ஒரு மனுஷன் தான் அவன் வரையணுன்றப்போ அவன் என்ன பண்ணிருப்பான்? கண்டிப்பா பைபிளை வாசித்திருப்பான். இயேசுநாதர் வரைய போறோம், இவர் எப்படி இருக்கிறார் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாம் பார்த்து படிச்சுட்டு அவன் வரைய ஆரம்பிச்ச போது அவன் வரையறான் இயேசுநாதர் மறைச்சு பார்க்குற மாதிரி என்ன பண்ண முடியல, அவனால வரைய முடியல. எங்கேயாவது இயேசுநாதர் மறைச்சு பார்த்துருக்கா அப்படின்னு எதாவது படம் பார்த்து கை தூங்க அந்த படத்தை எனக்கு அனுப்புவார். எங்கேயுமே பார்க்க முடியாது. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் வரைஞ்சா கூட வரைய முடியாது. நிறைய படத்துக்கு பட்டாகத்தை தூக்கிங்க. இயேசுநாதர் பைபிள் சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சார். என்ன பண்ணிடணும்? சாட்டை கையில் வச்சு அட்டிக்கணும், அந்த சாட்டை பறக்கிற மாதிரி ஒரு படம் போட்டக்கூடாது யாராலையும். ஏன்னா அவர் அடிக்கிற தேவனா நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவரை பத்தி வரையணும்னு தீர்மானம் பண்ணா எப்படிதான் வரைஞ்சாங்க? தயவு, பொறுமை, நீதிய சாந்தம். அவர் முகத்தை பார்த்தாலே, இயேசுநாதர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தாரு எந்த படமா இருந்தாலும் சரி. நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு தலைவியை சொல்லலாம், நம்ம ஆண்டவர் உள்ளவர் தலைவியை சொல்லலாம். அவர் ஒரு நாளும் அவருடைய, அதுவும் நம்ம கிட்ட உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அது எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லாரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். கைகளை தலைவியா சொல்லலாம். இயேசு அதை சொல்லும் போது மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். வெரி குட் சாம், வெற்றிகரமாக போட்டு விட்டார். கை தருங்க பாப்போம் சாம். வெரி குட். இப்படிதான் இருக்கணும் காட்பாடி சர்ச்சு விசுவாசிங்க எல்லாம். சொன்ன உடனே புள்ளி வச்சு ரோடே போட்டார். போடுப்பா மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 45. இங்கிலீஷ்லயும் போட்டுருக்காரு, போடுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. உங்க பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கைவை தலைவியா சொல்லுங்க. நல்லவன் இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, நீதிமானா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, இயேசு எல்லாரும் நல்லவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். கைவை தலைவியா சொல்லலாம். நீங்க கேட்க கூடாது, அவன் எப்படி இருக்கிறான், அவனை மட்டும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் கேட்காத. எல்லாரும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். உனக்கு அந்த புத்தி இருக்கிறதுனால தான் உன்னை ஆசீர்வதிக்க பண்ற. என்னோட அவன் நல்லா இருக்கிறானே நீ நினைச்ச பத்தியா, அதுதான் மோசமான புத்தி. என்னோட நல்லா கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்களா, சகோதரிகள் இருக்காங்களா, உங்களோட நல்லா அவங்க வீடு கட்டி பெரிய வீடு கட்டாங்க, அந்த
அந்த வீட்டுக்குள்ள போகும்போது என்னடா நம்மளோட பெருசாக கட்டால அப்படி பார்க்காத உன் முண்டை கட்ட அவன் சூப்பர், என்னோட சூப்பராக கட்டிருக்கான்னு சொல்லு. உனக்கு வருதா? வராது. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, எங்க சுற்றின்னு வந்தா பணத்தை. இதுதான் வருது, புத்தியும் சரியில்லை. இயேசுநாதரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு நீங்க இப்படி இருக்கவே கூடாது. இயேசுநாதரை மாதிரி இருக்கணும். அவர் நல்லவங்களானாலும் சரி கெட்டவங்களானாலும் சரி என்ன சொல்றாரு? சூரியனை உதவி பண்ணுவேன். நீ நல்லவனாயிரு, நீ மோசமானவனாயிரு, நீதிமானாயிரு, துன்மார்க்கனாயிரு, உனக்கு மழை பெய்வேன், மழையை கட்டளையிடுவேன். நேற்று நைட்டு எல்லாரும் காட்பாட மழை பெய்ச்சு கைத்தடுக்க வரவே சொல்றேன். ஜோசி பாஸ்டர் வந்தனால இல்லை, இந்த காட்பாடு இருக்கிற எல்லாருக்கும் மழை பெய்ச்சு, நல்லவர்களும் பெய்ச்சு கெட்டவர்களும் பெய்ச்சு, ஏசப்பாவை ஆராதிக்கிறவங்களுக்கும் பெய்ச்சு, விக்கிரகத்தவர்களுக்கும் பெய்ச்சு. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்லவர். நீங்க அதை பிரிச்சு பார்க்காதீங்க. அதனாலதான் நம்ம ஆண்டவர் பார்க்கிற விதமே மாறுது. என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இந்த சிந்தனைகள் வித்தியாசமா இருக்குது? ஒரு கஷ்டத்துக்குள்ள நான் போகும்போது, ஒரு உபத்திரத்துக்குள்ள போகும்போது என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கு ஏன், என் வீட்டுல எனக்கு ஏன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? எல்லாரும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்னவோ கடவுள் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், கடவுள் தண்டிச்சிட்டார் நினைக்கிறேன். அப்படி தேவன் உன்னை தமிழத்தில் சேர்க்கிறவர் அல்ல. கைவை தலைவியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17 20ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அப்பாவுடைய உள்ளத்தை தேவன் ஒரு கதையா சொல்றாரு. பையன் தப்பு செஞ்சுட்டு சொத்தை வாங்கிட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நல்லா கவனிங்க. அவன் இப்போ அப்பா கிட்ட வந்து வாயை திறந்து சொல்ல இருக்கிறான். என்னன்னு? அப்பா என்ன படிச்சிருக்க? அவர் டைலாக்லாம் பண்ணிட்டாரு. என்ன டைலாக் ரெடி பண்றாங்க? அவன் பாருங்க ஒரு பஞ்சு டைலாக் பார்த்து பாருங்க. பஞ்சு டைலாக். என்ன டைலாக்? தகப்பனே உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். அவன் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்கான். நம்மளால ஆக்ஷன் பண்றாங்க, இப்படி இப்படின்னு பண்றாங்களே என்ன பண்ணுவோம்? எல்லா ஆக்ஷனும் அவன் செஞ்சு பார்த்தான். எங்க? பண்ணியோட பாப்பா கிட்ட ஓடிடுவான். அப்பா அவன் வரான்றத தூரத்துல பார்த்த உடனே ஓடி போய் ஓடி போய் அவன் பேர் கூட அவன் பேர் என்ன? அன்பரசன் பையன் பேர் என்ன? தான். ஓடி அவன் ஓடி வரான். அப்பா என்ன பண்றாரு? ஓடி போய் இவனை இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவனை இப்படி பிடிச்சிக்கிறாரு. எதுக்கு? இவரு டைலாக் வச்சிருக்கிறார். அப்பா இப்படி பிடிச்சவன பேச முடியும்னு நினைக்கிறீங்க? மூச்சை விட முடியல. சொல்லலாம் மூச்சை விட முடியல பாஸ்டர். அப்பா என்ன பண்ண? இப்படி பிடிச்சாங்க, மூச்சை பிடிச்சாங்க. பேசாதடா, நீ பேசலாம், எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு ஜோரா கை தரு, சூப்பர் நான் போ. இப்படிதான் ஆண்டவர் பிடிச்சாரு. அவன் சொல்ற வாய்த்தர் பேசவே விடல. பேசினாங்க. அதான் அந்த கதையில் ஒரு முக்கியமான ஹைலைட். இன்னைக்கு சிலர்லாம் நீங்க வந்து ஆண்டவர் தெரியலப்பா சோதிக்கிறீங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பேசுறது நிறுத்து. அவன் மனுஷன். நீ என்னைக்கு இந்த ரேடியன் சர்ச்சு அந்த கேட்டு ஸ்லைடிங் கேட் கால் வச்சுட்ட வச்சவன் எப்படி எடுத்த ஆண்டவர்? இப்போ நான் பிடிச்சேன் டானை பிடிச்ச பாரு. அப்படித்தான் முன்ன பிடிக்கிற கப்புன்னு பிடிச்சிட்டாரு. நெஞ்சோர் மார்போடு அணைத்து கொண்டு, சார் எனக்கு தெரியாதா நீ பண்ணிக்கிட்ட கஷ்டப்படுது? எனக்கு தெரியாதா? சாப்பாடு கூட கொடுக்காம உனக்கு இவ்வளவு தோணும் எனக்கு தெரியாதா? எதையும் திறக்காது, எனக்கு தெரியும். எல்லாம் அறிந்த தேவன். கை வச்சுருங்க. எனக்கு நான் கை வச்சுருங்கள. என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றேன், எதுக்கு பேசலாம்? நான் பேசவே விடல. ஏன்னா அவன் பேசியிருந்தா கண்டதையும் பேசியிருப்பான். அப்பா அதுக்கு இடமே கொடுக்கல. மாற என்ன செஞ்சார் தெரியுமா? சொன்னார், மகனே நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனியோ நானும் சரியா சாப்பிடலடா.
நீயும் சரியா சாப்பிடல. நம்ம 2 பேரும் இனி ஒரு விருந்து வைப்போம். அதான் என்ன சொன்னாரு? நீ விருந்து இருக்கா உங்க வீட்டுல? நான் எல்லாம் மறைச்சு பாக்குறீங்க. அடுத்த முறை நாம அத்தனை பேருக்கு விருந்து கொடுக்குறேன், மட்டன் பிரியாணி கொடுக்குறேன். நிச்சயமா கொடுக்கணும். ஏன் நீங்க சந்தேகமா பாக்குறீங்க? ஹலோ, இவ்வளவு கொடுத்துக்கிறீங்க, 100 பேருக்கு நான் கொடுக்குறேன் நான் பிரியாணி. அடுத்த மாசம் ஆரம்பிச்சு அப்பா சொன்னாரு, மகனே டேய் வேலைக்காரனா போடுறா விருந்த. மகன் பண்ணா நான் அவனோட பார்த்து சாப்பிட்றேன் பாரு. ஏய் நீ போன நாள் இருந்து உன்னை நினைச்சு நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்டா. எடுத்து வாங்கடா அந்த ட்ரெஸ்ஸை, போடு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடு. இந்த ட்ரெஸ் போ, அடுத்து போடு. இதுதான் அப்பா. கையை தலையில சொல்லுங்க, இதுதான் என் ஏசப்பா. கையை சொல்லுங்க, இதுதான் என் ஏசப்பா. உங்க மனதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதை நீ உனக்கு தெரியலையான்னு கேட்கிறார் பவுல். இதோ சொல்றார் பவுல், இதை நீ அறியவில்லையா? இதனாலதான் நம்முடைய மனதுக்குள்ள பல காரியங்கள், குழப்பங்கள், அவிசுவாசங்கள். நம்முடைய வாயை திறந்த அவிசுவாசம், சிந்தனையில் அவிசுவாசம். விசுவாசம் வரல, கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்தை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் அப்படியே அரவணைத்து சொல்றாரு. அல்லேலூயா. எரேமியா 31:3 சொல்லுது. வாசிங்க. எரேமியா 31:3. உன்னை நான் சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் காரணத்தினால் உன்னை என்ன பண்ணேன்? அடிச்சு பக்கத்துல கொண்டு வந்தேன், அன்பு செலுத்தி கொண்டு வந்தேன். உனக்கு ஏத்த மாதிரி இறங்கினேன், உனக்கு ஏத்த மாதிரி காரியங்களை நான் செஞ்சேன். அல்லேலூயா. கைகளை தலைவியா சொல்லுங்களேன். குழந்தைங்களுக்கு இருக்கிறீங்க, தாய்மார் இருக்கிறீங்க. எத்தனை பேர் குழந்தைங்க சோறு விட்டுருக்கீங்க? நான் விட்டது இல்லை, நான் ட்ரிக் பண்ணிப்பேன். ரொம்ப கஷ்டம். ஆம்பளைங்களா இல்லை, அதெல்லாம் நீங்கள் கோச்சிக்காதீங்க. சிலர் யாரும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா, உங்கள் மனைவியோடு நீங்கள் நல்லா சாப்பாடு ஊட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கை தட்டுறேன், சூப்பர். ஆனால் என்னால் முடியல. என் மனைவி இப்படிலாம் விட்டுவான்றீங்க. என் பொண்ணு அவன் சாப்பிடணும் வாய நாக்க வச்சு அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெரியவங்க சொன்னான், பாடுற மாட பாடிக்கிறாங்க, ஆடுற மாட. அது மாதிரி அந்த தாயி அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அதனால அந்த குழந்தைக்கு படுத்துக்கிட்டு உருந்துக்கிட்டு கீழே உட்காந்து முதுக குடிச்சுக்கிட்டு பாச்சு. சரி, அவன் தாயெல்லாம் பார்த்துக்கிறான். பலான தாயத்தை சனியனை வாய விடு. அந்த குழந்தை உருப்பிட. ஆனால் உண்மையான தாய் என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி குடிச்சு மனைஞ்சு கீழே உட்காந்து அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு அப்பாடு இதை காட்டி அதை காட்டி, எங்கப்பா வண்டி போகுது பாரு, அதை போகுது பாரு. அதான் எத்தனை தாய்மார் அப்படி பண்ணிருக்கீங்க? நான் ஒரே ஒரு தாய்மார் தான் இருக்கேன். நீங்களும் பண்ணியா? காட்பாடி எல்லா தாய்மார் நல்ல தாய்மாராச்சு. அது ரேடியன்ட் சபையில நான் பண்ண சொன்ன கை சொல்லுங்க. அசைய மாட்டாங்க. எப்பா கத்தா வெக்கப்படுறீங்க. இதெல்லாம் போய் மாஸ்டர் வெளியே சொல்லிட்டு நீ எப்படிலாம் இறங்கின அந்த அளவுக்கு கத்தர் நமக்கு இறங்குவார். நல்லது. அவர் தயவு சொல்ல, அவர் தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பொறுமை, அவருடைய சாந்த குணம். கோபம் நம்மளா கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு எத்தனை முறை சொல்றேன் அப்படின்னு இல்லை. நம்ம ஆண்டவருடைய சாந்தம் அவருக்கு ஒன்று தெரியும். இதனால தான் நம்ம என்கிட்ட கொண்டு வருவேன். கையில் தலைவியை சொல்லல. அல்லேலூயா. அந்த இரக்கத்தை செய்து நம்மை கொண்டு வர அவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓசியா திருக்கிருஷ்ண புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 11:4. ஓசியா 11:4 யூத்மாய் சொல்லுது. இதோடு நான் பிடிக்க விரும்புகிறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையோடு நான் உங்களுக்கு சொல்லி பிடிக்க விரும்புகிறேன். நீ கத்தர் இதை தான் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறேன். இதனால தான் நீங்கள் குணமடைப்பீங்க, இதனால தான் நீங்கள் நல்லா வருவீங்க, இதனால தான் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீங்க, இதனால தான் உங்கள் வாழ்க்கை உயரும். கைகள் வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 11:4 யோசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்த வாசிங்க பார்ப்போம். 11:4 வாசிங்க. மனுஷரை
கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பாருங்க எப்படி சொல்றாரு ஆண்டவர். எப்படி நான் இழுத்தேன்? என்ன கயிறு? ஏன்னா யோசித்து பார்க்கணும். அந்த கயிறு எப்படி இருக்கும்? அன்பின் கயிற்றுகளால் அப்படி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கு? அன்பின் கயிற்றுகளால். அப்படின்னா ஒரு கயிறு இல்லை, கல் வந்தாரு ப்ளூரல் நல்லா சிங்கிளா ப்ளூரல் அப்படிதான் ப்ளூரல் பல கயிறு. நீ வியாதியா இருக்கும்போது இன்னொரு கயிறு வரும். நீ பிரச்சனை இருக்கும் அந்த கயிறு எப்படி இருக்கும்? சுருக்கு கயிறு இல்லை கண்டிப்பா. என்ன கயிறு அது பேரு சொல்லுங்க. அன்பு எப்படி இருக்கும்? ஃபுல்லா மல்லிப்பூவா இருக்குமா, ரோஜாவா இருக்குமா? ஏன் தெரியல. அந்த கயிறு அவ்வளவு வாசனையா, அவ்வளவு அன்பா ஆண்டவர் அவளை போட்டு அப்படி இழுக்கும் போதே அந்த அன்பு அவளை கொண்டு வந்தது. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உங்களை அதிகமா ஏசப்பா எப்படி அவருடைய பிள்ளைகளா ஊழியம் செய்ய, ஜபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, அபிஷேகத்துல நிரம்ப, இயேசுக்காக வைராக்கியமா வாழ, பரிசுத்தமா வாழ வைக்க போறாருன்னா அடிச்சு உதச்சி கிடையாது. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்பின் கயிற்றினால் என்ன போடுறாரு? நான் விசுவாசமா சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதம் ஏசப்பா உங்களுக்கு செய்ய போற நன்மை உங்களை ஏசப்பா கிட்ட கொண்டு வரும். இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணாத ஆளா இருக்கலாம், உங்களுக்கு இயேசு செய்ய போற அற்புதம் நீங்களே தானா முட்டி போட ஆரம்பிங்க. நீங்களே தானா பயன்படுத்தி தருவாசு. ஐயோ இவ்வளவு நாள் நான் ஓட்ட விட்டனே. அன்பின் கயிற்று. எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்றீங்க? ஆண்டவரே என்னை அன்பின் கயிற்று நான் எழுத. நிறைய கஷ்டத்துல நீ போனா கவலைப்படாத, ஏசப்பா உன்னை துன்பப்படுத்த மாட்டாரு. உனக்கு தண்டனை மேல தண்டனை தருகிறவர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பேசுறாங்க. கர்த்தர் உன்னை சந்திப்பார். கர்த்தர் மனுஷனோட அணுகும்போது பவுல் சொல்ற பெரிய சத்தியம். இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய நேரம் வேணும், ஆனா டைம் முடிச்சு. ஆனால் நான் அடுத்த முறை பேசுறேன். அவர் சொல்ற அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளை நீ அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணாத. நீ கை வச்சு ஆண்டவரே என் மேல நீங்க தயவு உள்ளவராக இருக்கிறீங்க, பொறுமை உள்ளவராக இருக்கிறீங்க, சாந்தம் உள்ளவராக இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அந்த அன்பின் கயிற்றினால் என்னை இழுங்க. சொல்லுங்க, உனக்கு வேண்டிய சுகத்தை செஞ்சு உன்னை ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வருவார். உன் வாழ்க்கையில வேண்டிய சமாதானத்துக்குரிய காரியங்களை செய்து கர்த்தர் தன்னை தான் உன்னிடத்தில் கொண்டு வருவார். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீண்ட நாளா நடக்காத சில காரியங்கள் இருந்து பாருங்க. ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உனக்கு செய்து உன்னை அவரிடத்தில் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிற கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி அன்பின் கயிற்றுகளால் ஒன்னோட ஒவ்வொரு கை வச்சிருக்க அன்பின் கயிற்று உங்களை தன்னிடத்தில் கொண்டு வர போகிறார். யாரும் அதை தடுத்துக்கிட்டு முடியாது. இதுதான் தேவனுடைய நிச்சயம். அன்னைக்கு அப்பா தான் செஞ்சாரு. அந்த மகனை பிடிச்சாரு பாருங்க. எதையும் பேசாதடா, நான் இதை செஞ்சுட்டேன், எல்லாம் வாங்க, நீங்க சமூகத்துக்கு வந்துட்டல, சர்ச்சைக்கு வந்துட்டல, ரேடியன் சபைகளை கால் வச்சுட்டல, அது போத உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இந்த விட தகுதி வேற எதுவும் இல்லை. என் சமூகத்துக்கு வந்துட்டல, இனி நீ கவலைப்படாத, இனி நீ எதை பத்தியும் பயப்படாத, எதை பத்தி நீ சந்தேகப்படாத. நான் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வேன். உன் வீட்டின் காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? நீங்க இந்த ஆராதனை முடிந்து போகும்போது நீங்க அந்த சந்தோஷத்தோட போறீங்க. நீங்க சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது நாம் காணிக்கை பாடலை பாடுவோம். அந்த நேரத்தில்